ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னா, நீ யார்கிட்ட கேட்ட? அதாவது ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டயாச்சும் கேட்டிருப்போம். பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாது. நீ யார்கிட்ட கேட்ட? யாருமே இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை டு ஹூம் டிட் யூ ஆஸ்க் அப்படின்னு கேட்கலாம். டு ஹூம் டிட் யூ ஆஸ்க் அப்படின்னா, நீ யார்கிட்ட கேட்ட? யாருமே நான் என்கிட்ட யாரும் எதுவும் கேட்கலன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது அவர்கள் கேட்டார்கள். அதாவது ஒரு கேங்கா இருக்காங்க அப்படின்னா, அவங்க கேட்டாங்க என்கிட்ட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தே ஆஸ்க்டு, தே ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு உதவி வேணும். இது மேக்சிமம்ஸ் வந்து எல்லாருமே கேட்போம். ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஒரு உதவி பண்றீங்களா? எனக்கு ஒரு உதவி வேணும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸை ஐ நீட் சம் ஹெல்ப், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் அப்படிங்கிறத ஐ நீட் சம் ஹெல்ப் ஃப்ரம் யூ அப்படின்னு கேட்கலாம். உங்ககிட்ட இருந்து. ஸோ ஃப்ரம் யூ. நீ ரொம்ப தப்பு பண்ற. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவ? நீ ரொம்ப தப்பு பண்ற. அது நார்மல் நினைச்சு பண்ற, பட் ஆனா அது நார்மல் கிடையாது, அது தப்பு. இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு சொல்ற சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா, வாட் யூ டூயிங் இஸ் வெரி ராங். நீ என்ன செய்யறியோ அது தப்பு அப்படின்னு சொல்றது. வாட் யூ டூயிங் இஸ் வெரி ராங். நீ ரொம்ப தப்பு பண்ற, நீ என்ன செய்யறியோ அது தப்பு அப்படின்னு சொல்றது. பேரம் பேசாத. பேரம் பேசாத அதாவது நம்ம ஒரு பொருளை, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறோம், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா 10 ரூபாய்க்கு 10 ரூபான்னு தான் கொடுப்போம். பல்கா இருக்கும் இல்லையா? 300 ரூபாய் 400 ரூபாய், அதாவது 10 ரூபா குறைச்சிக்கிறீங்களா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அதுதான் அது பார்கெயின். டோன்ட் பார்கெயின். நீ இப்போ எதுக்கு என்ன திட்டுற? நீ இப்ப எதுக்கு என்ன திட்டுற? தப்பே செய்யாம திட்டு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா அது ஹர்ட் ஆகும் இல்லையா? நீ இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம என்ன திட்டிட்டு இருக்க, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் தான் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்ட்டு பார்க்கலாம். ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ நவ்? ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது. ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் அப்படின்னா நீ எதுக்கு திட்டுற என்ன, மீ நவ் இப்போ, நீ எதுக்கு என்ன இப்ப திட்டிட்டு இருக்க? அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சா? வேலையே இல்லாம ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வைங்களேன், எல்லாருமே கேட்பாங்க. லேடிஸ்னா தப்பிச்சுக்கலாம், ஜென்ஸ்லாம் பாவம், அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹாஸ் ஹி காட் அ ஜாப் அப்படின்னு கேட்கலாம். என் முடிவு தான் கடைசி. என் முடிவு தான் கடைசி. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட டெசிஷன், முடிவு அப்படின்னா டெசிஷன், மை டெசிஷன் இஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம். மை டெசிஷன் இஸ் ஃபைனல், என்னோட முடிவு தான் கடைசி அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் நம்ம வாங்குறோம்னு வைங்களேன், அவங்க கிட்ட இது சப்போஸ் சரியில்லைன்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாமான்னு கேட்போம். இல்லைன்னா வந்து சாரீ எடுக்கிற கடையிலலாம் வந்து இது ரிட்டர்ன் பண்ணிப்பீங்களா பிடிக்கலனா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இது சரியில்லாம இருந்தா நான் திருப்பி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறத கேன் ஐ ரிட்டர்ன் திஸ் இஃப் இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிறது தான். கேன் ஐ ரிட்டர்ன் திஸ் இஃப் இட் இஸ் நாட் குட்? இது சரியில்லைன்னா திருப்பி கொடுத்துடலாமா, ரிட்டர்ன் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்போம் இல்லையா, ஒரு கடைக்காரர்கிட்ட. அதுதான் இந்த சென்டென்ஸ். கேன் ஐ ரிட்டர்ன் திஸ் அப்படின்னா நான் திருப்பி கொடுக்கலாமா, இஃப் இட் இஸ் நாட் குட், இது நல்லா இல்லலாம் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸை நீங்க நார்மலா எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம்னு கத்துக்கிட்டாலே இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு சொல்றீங்க. அண்ட் டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் வீடியோஸ் தான் நல்லா ரீச் ஆகுது. அண்ட் நிறைய வீடியோஸ் அப்கமிங்ல வரும். டாடா பை.